அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சரும் ஆன ரவுஃப் ஹக்கீம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமகால விடயங்களை பற்றி பார்க்கின்ற போது அமைச்சர் அவர்களே, குறிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கும் ஒரு விடயத்தை தான் எடுத்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்கு. அதே போல நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு விடயம், உலகத்தில் அதிசிறந்தது என்று ஒன்றும் இல்லை. அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட முடியாது. ஒப்பீட்டளவில் தான் சில விடயங்களும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் விரும்புகின்றால் அது நீங்கள் தெரிவு செய்கின்ற வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை நீங்கள் நியாயப்படுத்துவது போலவே மறுபுறம் ஒரு சில நியாயங்கள் கூறப்படுகிறது. சில முஸ்லிம் கட்சிகள், சில தமிழ் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய நியாயத்துக்காக பொதுஜன பெரமுனுடைய வேட்பாளரை நியாயப்படுத்தி சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அவை பற்றிய விடயங்களோடு நாங்கள் ஒப்பிடலாம். குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயங்களில் ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் உங்களிடம் கேட்க விரும்புகின்றோம். சமூக வலைதளங்களிலும் அவர்களுடைய மேடை பேச்சுகளிலும் குறிப்பிடுகின்றார்கள், அனைவரும் ஒரு பக்கத்தில் இருந்து விடக்கூடாது, அனைவரும் ஒருவரை நாங்கள் ஆதரித்து விட்டால் சமூகம் பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கும். ஆகவே நாங்கள் இதில் எங்களுடைய ஆதரவை இவருக்கு வழங்குவதன் நூலாக சமூகத்தை நாங்கள் ஒருவேளை அவர் வெற்றி பெற்றால் பாதுகாக்கலாம். இவ்வாறான நியாயப்படுத்தல்களை நீங்கள் இவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அந்த நியாயப்படுத்தல் என்னை பொறுத்த மட்டிலே அப்பட்டமான சுயநலம் சார்ந்த ஒரு அபத்தமான நியாயப்படுத்தல். எல்லா முட்டைகளையும் ஒரு கூடையிலே போட்டு விடக்கூடாது என்று சொல்லுகிற விஷயம், ஜனாதிபதி தேர்தல் என்பது சிறுபான்மை சமூகத்தின் கணிசமான ஆதரவில்லாமல் வெல்லப்பட முடியாது என்பது தெளிவாக எல்லோருக்கும் அது சம்பந்தமான எடுகோள். அதிலும் குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தின் 70% மேலான வாக்குகள் எடுப்பது யாருக்கும் சாத்தியமில்லை என்றால் அது அபூர்வத்திலும் அபூர்வம். அந்த கணிப்பீட்டின்படி பார்க்கின்ற போது சென்ற தேர்தலை எடுத்து பார்த்தாலும் கூட சிறுபான்மை இனங்களை பகைத்து கொண்டு ஆட்சிக்கு வருவது என்பது அவ்வளோ இலகுவான காரியம் அல்ல. எனவே தான் இந்த 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 சஹரானுடைய இந்த பயங்கரவாத தாக்குதல் திட்டமிட்டு செய்யப்பட்டது. ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 2 சிறுபான்மை இனங்கள் மீது வெவ்வேறு விதமான தாக்குதல்கள். ஒன்று, ஒரு சிறுபான்மை இனத்தில் இருந்த ஒரு கும்பலை விலக்கு கூலிக்கு அமர்த்தி இன்னும் ஒரு சிறுபான்மை கூட்டத்துக்கு பெரியொரு பாதிப்பை ஏற்படுத்துவது, உயிரிழப்புகளை செய்வது, அதனோடு சேர்த்து எதிர் நடவடிக்கைகள் என்ற பேரில் அடுத்த சமூகத்துக்கு மேல் முழுமையாக பாய்வது. பாய்ந்த 2 தரப்பும், இந்த 2 தரப்பும் அதிக பெரும்பான்மையானோர் சென்ற முறை நீங்கள் சொல்லுகிற தரப்பை ஆதரிக்காதவர்கள். எனவே அந்த 2 தரப்பின் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு கலந்துட்டு பிறகு அதை வைத்துக்கொண்டு எல்லோரையும் ஒரு பீதியின் அடிப்படையில், பயத்தின் அடிப்படையில் இந்த நிலவரத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சரணாகதி அரசியலுக்கு போக வேண்டும் என்ற ஒரு நியாயத்தின் பால்பட்ட விஷயம்தான் சொல்லப்படுகிற விஷயம். இந்த சரணாகதி அரசியல் என்பது எந்த கௌரவமான பிரஜைக்கும் ஆகுமான ஒரு விஷயம் அல்ல. அதை செய்பவர்கள் அதுக்கு 1000 காரணங்களை கற்பிப்பார்கள் சொல்லிக்கொண்டு. ஆனால் அடிப்படையில் இவர்கள் நினைப்பதெல்லாம் நாங்கள் இந்த தரப்புடன் ஒரு பெரிய பேரம்பேசலை எங்களுடைய பதவிகளை பெறுவதற்காக செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே. ஏன்னா நாங்கள் அவங்க சிறுபான்மை தரப்புகள் உடைய ஆதரவு இப்போ எடுப்பதாக இருந்தால், முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு முடிவெடுத்திருந்தால் நாங்கள் இந்த பேரம்பேசலையும் செய்து போய் சேர்ந்திருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க உடன்படிக்கை செய்கிறது ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லையே. இப்போ தொண்டமானோடு உடன்படிக்கை செய்தால் உடன்படிக்கையில் என்ன இருக்குன்னு கூட யாரும் கேட்கல. ஆனால் இங்கே இருந்து சிறுபான்மை உடன்படிக்கை செஞ்சால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அந்த தரப்பு எடுத்ததுக்கெல்லாம்
தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ரகசிய உடன்படிக்கை, முஸ்லீம் காங்கிரஸோடு பரம ரகசியமான விஷயங்கள் அடங்கிய ஒரு உடன்பாட்டை சஜித் செய்துவிட்டார் என்ற ஒரு புரளியை கிளப்பிக் கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவர்களுடைய நோக்கமே அப்பாவி நாட்டுப்புற சிங்கள பௌத்த மக்களை சிறுபான்மை சமூகங்கள் சம்பந்தமான ஒரு ஒரு பீதியை, அவர்களுக்கு சலுகைகள் என்று நிறைய விட்டு கொடுப்புகளை செய்கிறார்கள், எங்களுக்கு தான் ஒன்றுமில்லை என்ற ஒரு எண்ணப்பாட்டை தலையிலே போட்டு அதிலே தங்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதை உபாயமாக பாவிக்கின்ற ஒரு தரப்பு. அமைச்சர் குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது, அந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது வெளியுறவுக் கொள்கையோடு தொடர்பட்ட ஒரு விடயம் என்று. அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்கு சாதகமான முறையிலும் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடுகிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் எதனை வெளிப்படுத்த பார்க்கிறீர்கள்? சொல்ல வருவது என்ன? என்னை பொறுத்த மட்டில் மிக தெளிவாக என்றால் இதனுடைய எந்த விஷயங்களும் வெளிப்படையாக என்ன கண்ணுக்கு தெரிகின்ற எல்லாம் உண்மை அல்ல, வெளிப்படையாக பார்க்கிற விஷயங்கள் என்றல்ல, மிக சூசகமாக ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மையை குழப்புவதற்கு என்று நடவடிக்கைகள் இருக்கின்றன. அவற்றுக்கான உளவு செயல்பாடுகள் என்று செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். இதை கையாள்வது என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் அல்ல. நாங்கள் ஒரு சிறிய நாடு, அதே நேரம் சகல தரப்புகளுக்கும் இடையில் ஒரு மத்தியஸ்த கொள்கையை கொண்டு போகும் நாடு. கூடுதலாக அங்குமிங்கும் சாய்வது என்பது ஆபத்தானது. அதைவிடவும் இந்த நாட்டின் பொருளாதார வளத்தில் அதே நேரம் தங்களுடைய பாதுகாப்பு என்ற விவகாரங்களில் எல்லாம் பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்காம். இந்த எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய கடல் பிராந்தியத்தின் அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்வது, ஸ்ட்ராட்டஜிக்கு தமிழ் பதம் ஒரு உபாய ரீதியான பாவனை, அந்த கடல் பிராந்தியத்தின் முக்கியத்துவம். இப்போ இது பரவலாக உணரப்பட்டு அதில் எங்களுடைய அரசாங்கம் வந்த பிற்பாடு சில நிர்பந்தங்களின் பேரில் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதுக்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இது அது என்று சொல்ல வரவில்லை. ஆனால் இவற்றினால் ஏற்பட்ட சில குழப்ப நிலைமைகள் இந்த நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளி இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கும் தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கிறதா? யாரும் வாசித்தார்களோ தெரியாது. ராஜன் ஹூல் தற்போதைய எங்களுடைய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கிற ரத்னஜீவன் ஹூலுடைய மூத்த சகோதரர். அவர் UTHR, யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஒரு அமைப்பின் ஸ்தாபக உறுப்பினர். அந்த அமைப்பு மிக ஆழமாக பல விஷயங்களை ஆய்வு செய்து வருகிற ஒரு அமைப்பு. ஆரம்பத்திலிருந்தே மனித உரிமைகள் சம்பந்தமான விஷயங்களில் எந்த தயக்கமும் இல்லாமல் புலிகளை கூட எதிர்த்தவர்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு விடுதலை புலிகளின் மனித உரிமை மீறல்களையும் தயக்கமில்லாமல் விமர்சித்தவர்கள். ராஜினி திராகனகம உடைய கொலை, அதன் பின்னணி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஏன்னா அந்த அமைப்பு அண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆய்வை செய்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் கூட அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு முன்பு தெரிவுக்குழுவின் உறுப்பினர்கள் எல்லோரும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தோம். படித்த பிற்பாடு தான் எங்களுக்கு தெரிந்தது
இந்த புத்தகத்தில் இருக்கிற விவரங்கள் சம்பந்தமாக இன்னும் ஒரு கட்டமாக வேறு விசாரணை நாங்கள் நடத்த வேண்டும். அவ்வளவு தூரம் நாங்கள் பார்க்காத வேறு சில விஷயங்களை அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஆங்கில புத்தகம் தான், அதை தமிழ் படுத்தினாலும் எனக்கு தெரியாது. த டீப் ஸ்டேட் அண்ட் ஈஸ்டர் சண்டே அட்டாக்ஸ். டீப் ஸ்டேட் என்று சொல்வது உளவுத்துறை, ஒரு ஒரு ரகசியமாக ஆட்சிக்குள்ளிருக்கிற ஒரு ஆட்சி, அதான் டீப் ஸ்டேட் என்று சொல்வது. டீப் ஸ்டேட் அண்ட் ஈஸ்டர் சண்டே அட்டாக்ஸ் என்று சொல்லி எங்களுடைய தெரிவுக்குழுவில் சாட்சியமளித்தவருடைய சாட்சியங்களை அவர்கள் இன்னொரு கோணத்திலே அணுகி அதை கடந்த கால செயல்பாடுகளோடு தொடர்புபடுத்தி இது ஒரு சங்கிலி தொடரான செயல்பாடுகளின் இன்னும் ஒரு அத்தியாயம் என்றதை மிக அழகாக பல விஷயங்களை கோர்த்து சொல்லுகிறார்கள். அதை எல்லோரும் எடுத்து வாசிக்க வேண்டும். ராஜன் ஹூலுடைய அந்த புத்தகம் உண்மையில் அதை வாசித்த பிற்பாடு எங்களுக்குள்ள இருந்த சில சந்தேகங்களும் இன்னும் கொஞ்சம் தெளிவடைய ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இது ஒரு நாளும் யாரும் எடுத்தெடுப்பிலேயே இவ்வாறான ஊகங்கள் சரி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நடந்த சம்பவங்களை வைத்து அது எப்படி இதன் பின்னாலே ஒரு ரகசிய தரப்பு சில விஷயங்களை செய்வதன் மூலம் என்றால் தொட்டிலையும் கிள்ளி பிள்ளையும் கிள்ளி தொட்டிலை மாட்டுவது, அதன் மூலம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செய்து கொள்வது என்ற முயற்சியின் அங்கமாக இருக்கலாம் நாங்கள் நினைத்தோம். அதன் அடிப்படையிலே ஏன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் வந்த காரணத்தினால கொஞ்சம் கூட எங்களோட குழுவினராக சந்தித்து கதைத்து ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கு கால அவகாசம் போதவில்லை. ஆனால் இது தொடர்ந்து பேசப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் பொது எதிரணி வேட்பாளரோடு பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையா? நாட்டம் இல்லையா? இல்லை என்றால் அழைப்பு இல்லையா? எங்களுக்கு பலவிதமாக செய்திகள் வந்தன. பல எங்களை அணுகுவதற்கான முயற்சிகள் நடக்காமல் இல்லை. முயற்சிகளே நடக்கவில்லை, யாரும் கூப்பிடவில்லை என்று சொல்லி நாங்கள் எல்லாம் ஐயோ நடக்கவில்லையே என்று ஒரு பச்சாதாபத்திலோ ஒரு கவலையிலோ நாங்கள் கதைக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக அந்த விஷயங்கள் சம்பந்தமாக பலர் கதைத்தார்கள். சிலர் வீட்டுக்கு வந்து கதைக்க வேண்டும் என்ற முயற்சிகள் நடந்தது. அதே நேரம் இந்த வார சந்தர்ப்பங்களில் நிறைய தரகர்கள் வருவார்கள், ஏன்னா முக்கியமான பெரிய தரகர்கள், சும்மா சில்லறை தரகர்கள் அல்ல, இப்படி வந்து கதைக்க வருவார்கள். ஆனால் ஒரு கட்சி என்று வருகின்ற போது நாங்கள் அதை முழு கட்சிக்கும் உடன்பாடான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் செய்யலாம். அதிலும் குறிப்பாக இந்த ஆட்சி என்பது அதிலே முஸ்லிம் சமூகம் பாதுகாப்பு விவகாரங்களிலே எங்களுக்கு அண்மை காலமாக நடந்த சில சம்பவங்களினால் நிறைய விரக்தி உணர்வு கொண்டு இருந்தாலும் கூட ஒப்பீட்டு ரீதியாக இந்த சமூகம் நிம்மதியாக ஓரளவுக்காவது இந்த ஆட்சித்தரப்பு சட்டமும் ஒழுங்கும் சட்டத்தை அமுல்படுத்தல் என்ற விவகாரங்களிலே மோசமான பாரபட்சத்தை செய்யாமல், அப்பட்டமான விஷயங்களை மூடி மறைக்காமல், பிழை நடந்த போது அதை வெளிக்கொணர்ந்து அதை பகிரங்கமாக பேசுவதற்கான சுதந்திரம் இருந்தது. அதை விசாரணை, புலன் விசாரணை போன்ற விவகாரங்களிலே எங்களுக்கும் சில விஷயங்களை நேரடியாக அந்த விஷயங்களை தலையிட்டு இன்னென்ன விவகாரங்களில் நடக்கிற நியாயமற்ற செயல்பாடுகள் குறைக்கப்பட வேண்டும் என்ற விவகாரங்கள். ஆனால் இந்த ஏப்ரல் 21 தாக்குதல்
ஏற்படுத்திய பாரிய பக்க விளைவுகள் எல்லோரையும் பாதித்திருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திலே அது ஒரு பெரிய ஒரு வடுவாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் முஸ்லிம்கள் புண்படுத்தப்பட்டார்கள் என்ற விவகாரம். இப்போ இதெல்லாம் நாங்கள் இப்போ என்னென்னா இப்போ இனி அடுத்த கட்டமாக இப்போ எல்லாத்தையும் விட்டு போட்டு அவங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு வகையாக இதை செய்து கொண்டு இப்போ இன்னும் நம்பிக்கை குறைவு என்னென்னா இப்போ சிங்கள வாக்குகளை திரட்டுவதில் அவர்களுக்கு போதுமான நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்களுடைய தரப்பு வேட்பாளருடைய அவருக்கு இருக்கிற வசீகரம் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி அதை பாரிய அளவில் திரட்டிக்கொள்வதில் ஒரு சிக்கல் ஏற்பட்ட என்ற நிலையில் தான் இப்போ என்னை போன்ற ஒரு சிலரை இலக்கு வைத்திருக்கிறார்கள். திருப்பி ஒரு முறை இந்த புரளியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிளப்பி இன்னும் அதை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் வாக்களை திரட்டி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை இனம் வந்துவிட்டது என்பதுதான் வெளிப்பாடு. இதே நேரத்தில் இம்முறை தேர்தலை எடுத்துக்கொண்டால் 2015 போன்றல்ல, முஸ்லிம் சமூகத்திலும் ஒரு பாரிய அதிருப்தி ஆளும் அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. அவர்கள் தாக்குகிறார்கள், இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இவர்கள் செய்தார்கள், இதை தாண்டி இந்த அரசாங்கத்தினால் என்ன செய்ய முடிந்தது? அலுகமை கலவரமாக இருந்தாலும் 24 மணி நேரத்தில் அந்த அரசாங்கம் ஏதேனும் ஒன்றை செய்தது என்கிற திருப்தி. இவர்கள் 5 நாட்கள் தங்களை தாக்கும் வரை, 7 நாட்கள் தாக்கும் வரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அப்படி பார்த்தால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், சிறுபான்மை கட்சிகள் ஒரு பாரியதொரு 3வது அணியொன்றினை உருவாக்கி களத்தில் குதித்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தாடல் முன்வைக்கப்பட்டால் அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த சந்தர்ப்பத்தில் என்றால் என்னை பொறுத்த மட்டில் அந்த உபாயத்தினுடைய ஒரே ஒரு சாதகமான அம்சமாக எல்லோரும் சொல்வது, ஒரு 3வது அணியாக வந்து யாருக்கும் அந்த அறுதி பெரும்பான்மையை அடைய விடாமல் செய்வது. அதன் மூலம் அந்த 2வது வாக்கு என்ற ஒரு வாக்கின் மூலம் தங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டிக் கொள்வது அல்லது அதன் மூலம் வெற்றியடைச் செய்வதனால் நாங்கள் தான் உங்களுடைய வெற்றியின் காரணிகளாக அமைந்தோம் என்ற அடிப்படையிலே ஒரு சாதித்துக் கொள்வது. அது இந்த கட்டத்தில் அவ்வளவு சமயோசிதமான ஒரு சாணக்கியமான அணுகுமுறையாக வந்திருக்க முடியாது. குறிப்பாக ஜேவிபியும் தனித்து கேட்பதற்கு எடுத்த முடிவின் பிற்பாடு அதை செய்வது வேண்டுமென்றே எந்த தரப்பு ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த தரப்பை இன்னும் இலகுவாக வெற்றியை நோக்கி போவதற்கான ஒரு ஏற்பாடாக அமைந்திருக்கும். எனவே தான் அதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அதை பற்றி சிந்திப்பதற்கு கூட நாங்கள் நினைக்கவில்லை. அதை பற்றி யோசிப்பதற்கு கூட இந்த சமன்பாடு என்பது இருந்த சமன்பாடு அவ்வளவு சாதகமாக இருக்கவில்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோடு உங்களுக்கு ஒரு மிக நெருக்கமான உறவு இருந்தது. அதே நேரத்தில் அரசியலில் ஒழுக்கமாக நடந்து கொள்பவர்கள் என்று அவரையும் உங்களை ஒப்பிடுவார்கள். உங்கள் இருவருக்கும் பாரிதொரு வித்தியாசத்தை அரசியல் பார்வையாளர்கள் காண்பதில்லை. இதே நேரத்தில் அவரை முன்னிறுத்துவார்கள் என்ற ஒரு பாரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் அதற்கான வாய்ப்பினையை வழங்காமல் சஜித் பிரேமதாஸை முன்னிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கிறது. ஏன் நீங்கள் பிரதமரை தவிர்த்தீர்கள்? அது என்னை விடவும் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் மத்தியில் இருந்த முரண்பாடுகளை எல்லோரும் வெளிப்படையாக பார்த்தார்கள். இது நீண்ட காலமாக ஒரு நிறுபூத்த நெருப்பாக இருந்த விஷயம். அதை கொஞ்சம் ஊதிவிட்டது மாத்திரம்தான் நான் செய்தது. ஏனென்றால் அது நடக்காமல் வெற்றி வாய்ப்புக்கு சாத்தியமே இல்லை என்பது தெளிவாக நான் அடையாளம் கண்ட விஷயம். இது அவருடைய ஆளுமையை குறைத்து கூறுகிற விஷயம் அல்ல. நல்ல ஒரு பல திறமைகள் அவரிடத்தில் இருக்கின்றன. ஆனால் இந்த ஆட்சி காலத்திலே அவருக்கு இருந்த அவருடைய பல விவகாரங்களிலே வேண்டுமென்றே அவரை இன்னும் பலவீனமடை செய்துவிட்ட நிலவரம்
உருவாகிவிட்டது. எனவே அவற்றை பார்த்து நாங்கள் வெளிப்படையாக கதைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த பின்னணியில் ஒரு ஒரு மாற்று நடவடிக்கை என்பது அவசியமாக இருந்தது. அதை என்றால் நான் தைரியமாக சொல்லலாம், இதற்கு முன்னைய சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக ஃபீல்ட் மார்ஷல் ஃபொன்சேகா அவர்களை நாங்கள் வேட்பாளராக கொண்டு வந்த நிலையிலும் ஒரு யுத்த வெற்றிக்கு பிற்பாடு ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்று வந்தபோது நானாகவே அவருக்கு சொன்னேன், நீங்கள் இந்த முறை கேட்பது என்பது சாத்தியமே இல்லை. எனவே சற்று பின்வாங்கி நாங்களும் யுத்தத்தை பற்றிய விவகாரத்தை தான் சந்தைப்படுத்த வேண்டும். அதற்கென்று இருக்கிற ஒரே ஒரு ஊடகமாக ஒரு நபராக வேட்பாளராக நாங்கள் அடையாளம் கண்டு இவரை முன்னிறுத்தினது தான் ஓரளவுக்காவது இதிலே ஓரளவுக்கு அந்த நேரம் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சாத்தியமாகவில்லை. அந்த இடத்தில் தான் நீங்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சியோடு ஒட்டிக்கொண்டே செல்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்களே ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடுத்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலை இலக்கு வைத்து தீர்மானங்களை எடுப்பார்கள் என்று. நீங்களும் உங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை எதிர்நோக்கி ஐக்கிய தேசிய கட்சிக்கு கண்டியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அதன் மூலமாக அந்த கட்சியோடு இருப்பதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்கிற நப்பாசையில் எடுக்கப்படுகிற தீர்மானமா? இல்லை, எனக்கு கண்டியிலே மாத்திரம் கேட்க வேண்டும் என்றல்ல. நான் இந்த இருக்கிற அரசியல்வாதிகளில் 3 வேறு மாவட்டங்களில் கேட்டு வெற்றி அடைந்தவன் என்ற அடிப்படையில் எனக்கு கண்டிதான் ஒரு தளமாக இருக்க வேண்டும் என்றதல்ல. நான் கண்டியில் இருப்பது மற்ற இடங்களில் இருக்கிற கட்சிக்காரர்கள் அவர்களுடைய அரசியலுக்கு குந்தகமாக நான் போக வேண்டிய அவசியமில்லை, எங்கும் போய் கேட்கலாம் என்ற நிலையிலே ஒரு கர்வத்தில் பேசுகிற விஷயம் அல்ல. ஆனால் கட்சி தலைமைக்கு இருக்கிற ஒரு அந்தஸ்து, அந்த காரணத்தினால் நான் அடைந்திருக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கேட்கும்போது தான் நீங்கள் ஆசனங்களை கூட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆசனங்கள் தான் எங்களுடைய சமன்பாட்டை தீர்மானிக்கிற விஷயம், அதனுடைய பேரம் பேசும் பலத்தை கூட்டுக்கொள்கிற விஷயம். எனவே மறுதரப்போடு அது மிக குறைவாகத்தான் சாத்தியமாகும். அமைச்சர்களே, சாதாரணமாக இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், எதிர்க்கட்சி பொதுஜன பெரமுனுடைய வேட்பாளர்களுடைய தந்திரோபாயங்களில் ஒன்று சிங்கள வாக்குகளை மிக அதிகமாக பெற்றுக்கொள்வது, அதுபோல் தமிழ் முஸ்லிம் வாக்குகளை ஐக்கிய தேசிய கட்சியின் பால் விழாமல் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வது. இந்த சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான மூலோபாயங்களில் இப்போது அவர்கள் களத்தில் எடுத்திருப்பது உங்களுடைய புகைப்படம் ஒன்றை. என்ன நடந்தது, அது பற்றிய விபரத்தை தமிழ் பேசும் சமூகத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த புகைப்படத்தை பற்றிய விளக்கங்களை நீங்கள் ஊடகங்கள் பரவலாக பேசியிருக்கின்றீர்கள். இருந்த போதிலும் ஒரு புகைப்படத்தை வைத்து பாரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சிங்கள தரப்பில் ஒரு இனவாதமான கருத்துக்களை அவர் முன்வைக்க தொடங்கியிருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் சமூகம் அதனை இவ்வாறு பார்க்கின்றது, தமிழ் பேசும் சமூகம்? நன்றி தனராஜ். நீங்கள் இதை இந்த விவகாரம் குறித்து இன்று நான் பாராளுமன்றத்திலும் ஒரு செய்தியாளர் மாநாட்டிலே இந்த விஷயங்களை சொல்லியிருந்தேன். என்றால் வேண்டுமென்று என் மீது சேறு பூசுவதற்கு, குறிப்பாக நான் பயங்கரவாதிகளோடு தொடர்பு வைத்து கொண்டிருந்தேன் என்ற ஒரு புரளியை கிளப்பிவிடுவதற்கு சோடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஒரு மிக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி. நீண்ட காலமாகவே சம்பந்தமாக திட்டமிடல் நடந்திருக்கிறது. ஒரு எமது என்றால் ஒரு இந்த படங்கள் ஒரு புதிது என்ற ஒரு வெப் தளத்தில் நீண்ட காலமாக இருந்த விஷயம். சில ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள், அவற்றை இந்த சந்தர்ப்பத்திலே மிக தெளிவாக தங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்வார்கள். அதற்கு பின்னாலே இன்னும் ஒரு குழு இருந்து இந்த கொந்தராத்து வேலையை மாற்றுத்தரப்புக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு எம்மவர்கள் சேர்ந்து செய்து கொடுத்த ஒரு கொந்தராத்து. இந்த கொந்தராத்து வேலையில் சில விஷயங்களை அவர்களாக பிறகு கண்டு திடீரென்று மாற்றிவிட்டோம். நாங்கள் இதை அவதானித்தோம் என்றால் நேற்றைக்கு முந்தைய தினம் இரவு தொலைக்காட்சியில் இன்னும் ஒரு படம் வெளியானது. முதலிலே சஹரானுடன் அவருடைய பள்ளி வாயலில் நடந்த
ஒரு கூட்டத்தின் போது அது ஒரு தேர்தல் கால வன்முறை சம்பவத்தின் போது நான் அந்த பிரதேசத்துக்கு வன்முறைகள் நடந்து போலீசார் எந்த மாற்று நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்த பிற்பாடு மட்டக்களப்பு உயர் போலீஸ் அதிகாரிகளோடு நான் அந்த பிரதேசத்துக்கு போன சந்தர்ப்பத்திலே எடுக்கப்பட்ட படங்கள் தான் எல்லாம் வெவ்வேறாக திரித்து காட்டப்படுகிறது. முதலிலே நான் இங்கு அந்த விஜயத்தின் போது நான் போலீஸாரோடு இங்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட உதவி அதாவது சீனியர் டிஐஜி உட்பட போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் எஸ்எஸ்பியோடு நான் அந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருந்தேன். அவர்கள் என்னோடு கூடவே வந்தார்கள், போன ஒவ்வொரு இடத்துக்கும் வந்தார்கள். எனவே இது ஒளிவு மறைவாக செய்த விஷயம் அல்ல. அதே நேரம் இந்த சந்திப்பில் இந்த ஒரு தொலைக்காட்சி ஜஹரானுடைய ஒரு சகோதரர் இந்த சாய்ந்தமருதில் ரில்வான் என்கிற நபர், அவர் சாய்ந்தமருதிலே தற்கொலை செய்து கொண்டவர். வன்முறை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு கர்ப்பிணி தாய் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இருந்தபோது அவை பார்ப்பதற்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன். அங்கு இவரும் இன்னும் ஒரு கட்டிலில் இருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட எல்லோரையும் பார்த்து கொண்டு போகிறபோது அவரையும் நான் பார்க்க வேண்டி ஏற்பட்டது. நான் வேண்டுமென்று போய் செய்ததில்லை, அதுதான் இந்த படம். இதைத்தான் போட்டார்கள். போட்டு நீங்கள் நினைத்தீர்கள் இவரும் இந்த வன்முறை செயல் பாதிக்கப்பட்டவர் என்று அப்படி நினைத்து கொண்டீர்களா? இதுவரும் அந்த வன்முறை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார். அந்த சம்பவத்தின் போது வெறும் ஏதோ சண்டைக்கு போய் நடந்த விஷயந்தான் இது. அப்போ எல்லாரையும் பாதிக்கப்பட்ட எல்லோரையும் பார்க்க போன இடத்துல இவரும் இருந்திருக்கிறார் என்ற விஷயம். இதில் என்னென்னா முக்கியமான விஷயம், இப்போ என்னை குறை கூறுகிறார்கள், நான் பயங்கரவாதம் தெரிந்து கொண்டு உறவாடுகிறேன் என்று. இந்த நபர் முக்கியமான ஆள், வட்டம் போட்டிருக்கிறேன். அது அவர் வேறு யாரும் அல்ல, அவர் ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகராக இப்போ இருந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியின் ஒரு நெருங்கிய சகா. அவர் இப்போ அவருடைய பேர் ஜியாட், காத்தாங்குடியின் பொதுஜன பெரமுன அமைப்பாளர். அப்போ ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்தவர், சுதந்திர கட்சி இருந்தவர், அமைப்பாளராக இருந்தவரும் அதில் இருக்கிறார். அப்போ இப்போது உங்களுடைய அமைப்பாளரே என்றால் இவர் பயங்கரவாதம் தெரிஞ்சு கொண்டா இருந்தார். அந்த நேரத்தில் 2015 இவர்கள் பயங்கரவாதிகள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்போ இப்போ அவர்களுடைய சொந்த அமைப்பாளரே கூட இருக்கிறவர் இதை கண்டு திடீரென்று அதை நீக்கிவிட்டார்கள். யூடியூபிலும் இருந்தும் அதை நீக்கிவிட்டார்கள். ஏன்னா அவருக்கு தெரியும் இது வெளியே வந்தால் நாங்கள் இது சம்பந்தமாக தர்க்க ரீதியாக நிறுவ முடியும். அவர் இங்கே எங்களுடைய முன்னாள் சபாநாயகர் சமால் ராஜபக்சோடு இருக்கிறார். அப்போ இப்படி இது அவருடைய துண்டு பிரசுரம் மொட்டுகளோடு அவருடைய தலைவர்களுடைய படங்கள் போட்டு இப்போ தொண்டு பிரசுரம், இது பங்கிடப்படுற தொண்டு பிரசுரம், காத்தாங்குடியில் பங்கிடப்பட்டிருக்கிற தொண்டு பிரசுரத்தில் அவர் இருக்கிறார். அப்போ இவர் எனக்கு அருகிலே நின்று கொண்டு இந்த இங்கே மட்டுமல்ல, சாரா அந்த 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 பள்ளிவாசலுக்கு போன நேரம் அந்த வீடியோவில் போட்டு காட்டினாங்க, அதுலேயும் அவர் இருக்கிறார். அது சம்பந்தமான புகைப்படத்திலும் அவர் இருப்பதை மிக தெளிவாக யாரும் காணலாம். இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இவ்வளவு தூரம் உங்களை இலக்கு வைப்பது, ரிஷாடில் ஆரம்பித்து அசஸ் வந்து ஹிஸ்புல்லா வந்து கடைசி நீங்கள் மாத்திரம்தான் எங்கிருந்தீர்கள். என்ன முஸ்லீம் சமூகத்தில் சிங்கள சமூகத்துக்கு மத்தியில் ஓரளவுக்காவது ஒரு ஏற்புடைமை உள்ள ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் என்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவரையும் அப்படியே அழைத்து விடணும். இது ஒரு என்னை நோய்த்து வைக்கலாம், அதன் மூலம் தங்களுடைய வாக்குகளை இன்னும் திரட்டி கொள்ளலாம்
என்று நினைக்கிற ஒரு விஷயம்தான் இது. ஆனால் முஸ்லிம் சமூகத்திலே இது பெரிய தாக்கம் எதையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்றால் என்னுடைய இது நான் பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவன் அல்ல என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விவகாரமாக இருந்தாலும் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த ஊடகங்கள் இதை பிரிப்பித்து இப்போ இன்று கூட பாராளுமன்றத்தில் நான் எவ்வளோதான் விளக்கத்தை சொன்னாலும் அதை திட்டமிட்டு இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கை கூட என்னுடைய பிரசன்னத்தினால் செல்லுபடியாகாது என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பாராளுமன்ற தெரிவுக்குழு உடைய செயல்பாடுகளில் நான் மிக வெளிப்படையாக அது திறந்த அடிப்படையிலே எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களும் லைவாக நேரடியாக அவற்றை நாட்டுக்கு காட்டின விவகாரம். அதிலே நாங்கள் யாரையும் கேள்வி கேட்கின்ற விஷயங்கள், குறுக்கு விசாரணை செய்கிற விஷயங்கள், இதில் யாரும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் உண்மையை வெளிக்கொண்பதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்தோம். நியாயமாக நேர்மையாக செய்திருக்கிறோம். ஆனால் அதிலே அவர்களுக்கு பாதகமாக விஷயங்கள் வந்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் அதை சாட்சியங்களோடு ஆதாரப்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய முடிவுகள் என்பதுதான் உண்மை. அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய விஷயம், முதலிலே இந்த புரளியை ஆரம்பித்தவர் இந்த இப்ராஹிம் மிஃப்லால் என்கிற இந்த பேர்வழி. இவர் ஒரு இவர் ஒரு தேர்தல் கால தரகர். போன ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய பிரச்சார போஸ்டர் தான் இது. என்றால் இவர் அதாவது 2015ஆம் ஆண்டு முஸ்லிம் வாக்குகளை திசை திருப்பதற்காக, நிச்சயமாக முஸ்லிம் வாக்குகள் அன்றைய ஜனாதிபதிக்கு கிடைக்க மாட்டாது என்ற ஒரு நிலையில் அதை திருப்புவதற்காக ஒரு போலியாக தன்னை ஒரு வேட்பாளராக அறிமுகப்படுத்தி கொண்டு வாக்குகளை திரட்டி கொஞ்சம் திசை திருப்புவதற்காக முன்வந்த ஒருவர். எனவே இவர் மறைமுகமாக இன்று இன்னும் ஒரு முஸ்லிம் வேட்பாளர் ஒரு சிலர் வந்திருப்பதைப் போல இவரும் அதே வகையில் உதவி செய்தவர். எனவே அவரை திருப்ப பாவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வண்ணாத்தி பூச்சி என்ற கட்சி இதை மொத்தமாக முஸ்லீம் காங்கிரஸ் என்று பிரிந்த ஒரு கூட்டம் விலைக்கு வாங்கியிருக்கிறது. அந்த கூட்டத்தோடு இவர் இருக்கிறார் என்பது குறித்த அந்த கூட்டணிக்காரர்களுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த இருக்கிறார், எல்லா பிரமுகர்களும் அதில் இருக்கிறாங்க. இவங்களை நாங்கள் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாள் தவிசாளர், செயலாளர் எல்லாரும் கூட அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் இதனுடைய உண்மையான சூத்திரதாரிகள் என்பது என்று தெரிகிறது. ஏனென்றால் அடிக்கடி எங்கு போய் வருகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தகவல்கள் வராமல் இல்லை. அவர்களைத்தான் கூட்டிக் கொண்டு போய் இந்த காட்டிக் கொடுப்பு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் இது முழு சமூகத்துக்கும் என்ற இது சம்பந்தமாக ஒரு சாபமான ஒரு விஷயமாக இது வருகிற நிலவரம் என்றால், அவர் இந்த மிஃப்லால் மௌலவி என்பவர் இந்த முன்னாள் ஜனாதிபதியோடு இந்த அண்மையிலே இருந்த ஒரு படம். இங்கே ஜனாதிபதி இருக்கிறார், முன்னாள் ஜனாதிபதி இந்த இருக்கிறார் இந்த மிஃப்லால் என்கிற பேர்வழி. இவர் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார்கள். எனவே இது முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்கிற விஷயம். இப்படி இவர்கள் சம்பந்தமான விவகாரங்கள் குறித்து நான் இன்று ஊடக சந்திப்பொன்றின் பொழுது இது திட்டமிட்டு வேண்டும் என்று ஒரு மறைகரமாக இருந்து கொண்டு அவர்களின் சார்பிலே செய்யப்படுகிற விஷயம். இது அப்பாவி சிங்கள பௌத்த நாட்டுப்புற மக்களை திசை திருப்புவதற்கு, இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு வாக்கு திரட்டுவதற்கு இதை ஒரு உபாயம். இப்போ என்னென்றால் முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் சஹரானுடைய ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தவர் என்ற ஒரு பார்வையை ஏற்படுத்துவது. முன்னாள் இராணுவ தளபதி அண்மையில் ஓய்வு பெற்ற மகேஷ் சிறநாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஆகஸ்ட் மாதம் வரையில் ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு பிறகு நிறைய வதந்திகள், அதனிடத்தில் பொய்ச்செய்திகள் சமூக வலைத்தளங்களூடாக ஒரு முஸ்லிம் விரோத போக்கை உருவாக்குவதற்காக கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது என்று. இப்பொழுது அதனை செய்தவர்கள் வேட்பாளர்களாக வந்திருப்பதன் காரணமாக அது இப்போது அடங்கி இருக்கிறது என்று கூறுகிறார்.
அதே நேரத்தில் நாங்களும் பத்திரிகை செய்தியோட தெரிந்து கொண்ட ஒரு விடயம்தான், தேர்தல் காலம் என்பதால் ரிஷாடையோ ஹக்கீமை இலக்கு வைக்க வேண்டாம் என்று பெசில் ராஜபக்ஷ கூறியிருப்பதாக சில செய்திகள் வெளியாகியிருந்தன. இப்பொழுது அந்த இனவாத ரீதியில் அல்லது அடக்குமுறைகளை கையாளுகின்ற சில இயக்கங்களும் மௌனித்து போயிருக்கின்றன. இந்த நிலையில் இப்போது உங்களை குறிவைத்து இவர்கள் இவ்வாறு ஒரு ஊடக பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி பயமா, இல்லை என்றால் செல்வாக்கில் சரிவு என்றால் அவர்களுடைய அவங்க ஒரு கிழமையும் கருத்து கணிப்பு செய்கிறார்கள். சஜித் பிரேமதாசவுடைய ஆதரவு என்பது கூடிக்கொண்டு வருகிறது. அவர்களுடைய ஆதரவில் மாற்றமில்லாத ஒரு நிலவரம் இருக்கிறது எனவே அதிலே ஒரு மாற்றம் வராமல் இது தங்களுக்கு பிழைத்து போகும் என்பதற்காக மாற்றம் கொண்டு வருவதற்கு முஸ்லிம் சமூகத்திலே இந்த செயல்பாட்டினால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது தெரியும். இது மறுபுறம் சில நேரம் விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே ஆனால் நிச்சயமாக இது சிங்கள வாக்குகளை இன்னும் கொஞ்சம் கூட்டி தரும் என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே செய்யப்படுகிற விஷயம். எனவே இது மிகவும் பச்சோந்தித்தனமான வங்குரோத்து அரசியல். இது அவர்களுக்கு கைவந்த கலை. அவர்கள் தொடர்ந்தும் செய்து வருகிறார்கள். இதற்கு முன்பு எனக்குள்ள ஒரே ஒரு கவலை என்ன என்றால், இப்போ வந்திருக்கிற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து ராஜினாமா செய்து எங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் ஏதாவது ஒரு ஆறுதலுக்காக அதை செய்து சமூகத்துக்கும் ஆறுதலாக இருக்கட்டுமே என்றெல்லாம் செய்த போதும் கூட அவருடைய சார்பில் தான் இந்த விஷயங்கள் நடக்கிறது. அவருக்கு இப்போ இந்த விவகாரங்கள் என்பது இன்று பாராளுமன்றத்திலே கதைக்கப்பட்ட கதைகளை வைத்து பார்த்தால் அவருடைய தேசிய பட்டியல் ஆசனம் கூடுபடுவதை தவிர்ப்பதற்காக ரான் என்னை அழைத்து பேசினார் என்று தான் அங்கே பேசப்படுகிறது. எனக்கு என்னத்தை பேசினார்னு ஞாபகம் இல்லை. அந்த பள்ளிவாசல் ஒன்று தாக்கப்பட்டிருந்த நேரம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு போகிற போது அந்த பள்ளிவாசலும் தாக்கப்பட்ட விவகாரத்தை பார்க்க போன இடத்திலே நடந்தது. அந்த நேரம் இவர்கள் பயங்கரவாதிகள் என்ற பட்டியலில் இருக்கவில்லை. அமைச்சர்களே, அது ஒரு கேள்வியாக கேட்கப்படுகின்றது. அதாவது சாதாரணமாக இப்போது பெரும்பான்மை அரசியல் தலைமைத்துவங்கள் இப்போது மிக ஒரு கேவலமான இனவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகவும் ஒரு வங்குரோத்து அரசியலை செய்வதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனவாதத்தை உச்சபட்சமாக கக்கி சிங்கள வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். இங்கே தமிழ் முஸ்லீம் தரப்புகளில் இப்போது சிங்கள வேட்பாளர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார்கள், சஹரான் உருவாவதற்கான காரணத்தையும் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் என்று. சஹரான் போன்றவர்கள், நாங்கள் சஹரான் செய்த அந்த மிலைச்சித்தனமான தாக்குதலை மனித சமூகமாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அனைவரும் அதனை எதிர்க்கின்றார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான காரணத்தை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிடுகின்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது அவ்வாறான ஒரு தாக்குதலை, தற்கொலை தாக்குதலை மேற்கொள்வதற்கான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கின்றது. நீங்கள் தான் குறிப்பிட்டிருந்தீர்கள், இதற்கு முன்பு வந்த அதிர்வு நிகழ்ச்சியிலும் பல இடங்களிலும் குறிப்பிட்டிருந்தார்கள், ISIS என்பது ஒரு பெயர் பலகை, அதை யார் வேணுமானாலும் எடுத்து பாவித்துக் கொள்ளலாம் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சியினருக்காக. நாங்கள் கேட்க வருவது, பெரும்பான்மை சமூகத்தை விட்டு விடுவோம், தமிழ் முஸ்லீம் சமூகம், குறிப்பாக முஸ்லீம் சமூகம் இந்த சஹரான் என்ற பயங்கரவாதி என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டு இவர்கள் போன்றவர்கள் உருவாகாமல் இருப்பதற்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் போன்றவர் தான் சரி என வாதிடுபவர்களும் இருக்கின்றார்கள். இல்லை, அதைவிட பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியாது. என்னை பொறுத்த மட்டிலே பயங்கரவாதத்தை இல்லாமல் செய்வதற்கு இராணுவ சப்பாத்துகள் மாத்திரம்தான் தேவை. இராணுவ சப்பாத்து கால்களோடு நடமாடுகின்ற ஒருவரால் தான் பயங்கரவாதத்தை முற்றுமுழுதாக இல்லாதொழிக்கலாம் என்பது ஒரு அபத்தமான நிலைப்பாடு. ஒரு இன்றைய சூழலில் அதிலும் மத ரீதியான பயங்கரவாதம் என்பது மிக ஆபத்தானது. அதை கையாள்வதற்கு இருக்கின்ற உபாயங்களில் வெறும் இராணுவ ரீதியாக இவற்றையெல்லாம் நசுக்க விடலாம் என்பதை விடவும் அவற்றை உபாய ரீதியாக நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலிலே டீராடிக்கலைசேஷன் ப்ரோக்ராம் ஒன்று பற்றி சிந்திக்க வேண்டும். ஏன்னா இப்போ இன்று கூட கைதாகி இருக்கின்ற பலருக்கு
சிலரை ரீஹாபிலிட்டேட் பண்ணுவது, அவர்களை மறுவாழ்வுக்காக அவர்களை தயார்படுத்துவது என்பது ஒரு பெரிய சவாலுக்குரிய விஷயம். என்றால் உண்மையை சொல்லப்போனால் நான் இது சம்பந்தமாக பயங்கரவாத தடுப்பு பிரிவினரோடு குற்றவியல் தடுப்பு பிரிவினரோடு அடிக்கடி தடுப்பு காவலிலும் நீதிமன்ற உத்தரவின் பேரிலும் சிறையில் இருப்பவர்கள் சம்பந்தமான விவகாரங்களில் இந்த குடும்ப உறவினர்கள் வந்து கதைக்கின்ற போது, நாங்கள் கதைச்சி அதை பற்றி தெளிவு வருகின்ற போது சிலரை பற்றி அவர்கள் இன்னும் இந்த ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்குள் இன்னும் தாங்கள் செய்தது சரி என்று பேசுகிற ஒரு தீவிர மனப்பான்மையோடு இருக்கின்ற கும்பலை இல்லாமல் அவர்கள் அவ்வளவு தூரம் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மூளைச்சலவை செய்வது என்பது லேசான வேலை அல்ல. அவர்களை திருத்த முடியாவிட்டால் அவர்களுக்கு நீ வழக்கு போட்டு அவர்களுக்கு எதிரான தண்டனைகளை கொடுத்து அவர்களை சமூகத்திலும் தூரப்படுத்த வேண்டும். என்றால் இது ஒரு இதை உபாய ரீதியாகத்தான் கையாள வேணும். இதில் என்ற அதுக்காக ஆக்களை கடத்தி கொண்டு சுட்டு தள்ளி போட்டு முடிக்கிற என்றால் ஒரு சட்டமும் ஒழுங்கும் இருக்கிற நாட்டில் எதேச்சையாக யாரையும் என்றால் நிறைய அப்பாவிகளை என்றால் நிறைய பேர் என்றால் ஒரு குற்றவாளியை தண்டிப்பதற்கு ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படுவதை விட 100 நிரபராதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பது முக்கியம் என்பது ஒரு குற்றவியல் நீதியின் கோட்பாடு. அப்போ அதனால் நாங்கள் அதை மிக கவனமாக கையாள வேண்டும். என்றால் நாட்டில் இருக்கிற சட்டமும் ஒழுங்கும் என்ற விஷயம் வெறும் இராணுவ சப்பாத்துக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. மற்றது போலீஸ் உடைய புலன் விசாரணை தகமை திறமை அதில் இருக்கிற நுணுக்கம் இவற்றை மிக சூசகமாக மிக தெளிவாக அதனால் அவர்கள் ஏன்னா இது ஒரு நாங்கள் எங்களுடைய சமய பாடவிதானங்களை கூட மறுசீரமைத்து மிக கவனமாக இந்த விஷயங்களை கையாள வேண்டும். என்றால் நிச்சயமாக இஸ்லாம் என்பது ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கின்ற ஒரு சமயம் அல்ல. ஆனால் அதை திரும்பப்படுத்துவதற்கென்று போதிய அளவு அதிலே ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிரூபணமாக இருக்கிறது. இதே நேரத்தில் அமைச்சர் அவர்கள் இப்போது சில புகைப்படங்களை காட்டியிருந்தீர்கள். அதனோடு இணைந்ததாக ஒரு எஸ்எம்எஸ்ஸில் ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அளிப்பது சிறந்தது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இல்லாவிட்டால் நீங்கள் அளித்த பதிலில் சிலருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறது. அதாவது சகோதரர் ஜியாட் அவர்கள் அப்போது முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவாளராக இருந்தார் என்றொரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் சொல்ல வருவது அவராக இருந்தாலும் அவருக்கும் தெரியாது இவர்கள் பயங்கரவாதி என்பதா, இல்லை என்றால் அவர் அப்போதிருந்தே மொட்டுவின் ஆதரவாளராகத்தான் இருந்தார் என்ற விடயத்தினை, அல்லது அண்மையில் தான் அவர் மொட்டுவின் ஆதரவாளராக செயற்பட்டாரா? எனக்கு சகோதரர் ஜியாடுடைய அறிமுகம் பெரிதாக இல்லை. அவர் எங்களுடைய கட்சிக்குள் இருந்தாரா என்பது உள்ளூர் கட்சி மட்டக்காரர்கள் தான் கேட்க வேண்டும். உண்மையில் எனக்கு உண்மையிலே தெரியாது. எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்கள் கூட பொது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உடைய ஒரு அமைப்பாளரே அந்த கட்டத்தில் என்னோடு இருந்திருக்கிறார் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வேண்டும். என்றால் அவர்கள் தங்களுடைய அமைப்பாளர் அதுக்காக நாளைக்கு அமைப்பாளரை நீக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவரை நண்பர் ஜியாடை நான் குறை கூறவில்லை. அவரும் 10-15 என்னை மாதிரி ஒன்றுமே தெரியாது. நாங்களுக்கு இந்த ஆசாமிகளுடைய பின்புலம் ஒன்றும் தெரியாது. அப்போ நாங்கள் அரசியல் தலைவர்கள் என்று அங்கே இருக்கிற போது அவரை நான் குற்றத்துக்கு சொல்லவில்லை. நான் சொல்கிறேன் என்னென்றால் அவருடைய தலைமைகள் இந்த விவகாரத்தில் இப்படியான குற்றச்சாட்டை சுமத்துவதன் முன்பு இதில் இருக்கிற உள்நோக்கம் பற்றி அவர்கள் தெரியாமல் உள்நோக்கம் வேறாக இருக்கிறது என்பதுதான் தெளிவாகிறது. என்னை பொறுத்த மட்டிலே நான் இன்றைக்கு தினேஷ் குணவர்தனுக்கும் சொன்னேன், நீங்கள் நான் இனவாதி என்று நீங்கள் சொல்வதாக நான் கூட இன்னும் நம்பவில்லை.
எனக்கு தெரியும் நான் இனவாதி அல்லன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் உங்களுடைய நோக்கம் ஒரு வேறு இலக்கை அடைவது. அதற்காக நீங்கள் என்னை பகடையாக பாவிக்க வேண்டாம். இது மிக மோசமான விஷயம். என்ற ஒரு மூத்த அரசியல்வாதி, என்னுடைய நல்ல நண்பர், நான் சிரித்துக்கொண்டே அவருக்கு சொன்னேன். அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர் மங்கள சமரவீரர் சொன்னார், அவரும் ராயல் காலேஜிலே படித்தாள்னு சொன்னார். நான் வி ஆர் ராயலிஸ்ட், தட் இஸ் ஸோ, தட்ஸ் another மேட்டர். பட் இது இப்படி செய்ய வேண்டாம். இது மிக ஆபத்தானது. இப்போ கடைசிக்கு ஒரு முஸ்லீம் தலைவர் எஞ்ச மாட்டார்கள், எல்லாரையும் பயங்கரவாதிக்கப்படுவார்கள் இவர்கள். இல்லை தலைமைகளுக்கு இந்த நிலைமை என்றால் சாதாரண இதான் உள்ள ஆபத்து. இதான் இந்த தரப்பில் இருக்கிற பெரிய, யாருக்கும் இந்த தரப்பில் இருக்கிற வெறுப்பின் காரணமே இதுதான். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் அதை ஊதிப்பெருப்பித்து தங்களுடைய வாக்கு வங்கியை கூட்டிக் கொள்வதற்காக அது தனியே இந்த வெறுப்புணர்ச்சியை தூண்டி அதன் மூலம் அதிலே அரசியல் குளிர்காய நினைப்பது, இது மிகவும் ஆபத்தான ஒரு அணுகுமுறை. அதிலே அவர்களுக்கு எல்லாம் முடிந்த பிற்பாடு பிறகு சமாளித்துக் கொள்வார்கள். அமைச்சர்கள் இந்த ரடிக்கல் பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். ரடிக்கலாக பேசி வாக்குகளை வாங்குவது என்பது ஒரு கொஞ்சம் சுலபமான சந்தைப்படுத்தக்கூடிய விஷயம். உணர்ச்சி வசமாக பேசி அல்லது ஒரு மதத்தை, ஒரு இனத்தை, இதை சார்பாக பேசி அந்த வாக்குகளை பெறுவது. குறிப்பாக இப்போது நாங்கள் நேரடியாக பேசுவோம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் வாக்குகளை பிரிக்க வேண்டிய ஒரு தேவை அல்லது முஸ்லீம் வாக்குகளின் மூலமாக ஒரு தேவையை உணர்த்த வேண்டிய தேவை இஸ்புல்லா அவர்களுக்கு இருக்கிறது. முன்னாள் ஆளுநர் இஸ்புல்லா அவர்கள் இப்போது தனியாக ஜனாதிபதி வேட்பாளராக வந்திருக்கின்றார். அவர் கூறுகின்ற விடயம் ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளராக தான் இருக்க போகின்றது. இந்த தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அல்லது இந்த தேர்தல் அமைப்பில் அவ்வாறான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. காரணம், சாதாரண முஸ்லிம் மக்கள் அங்கே அவர்களுடைய கூட்டங்களில் பேசப்படுகின்ற அந்த வார்த்தைகளை செவிமடுக்கின்றார்கள். ஊடகங்கள் வாயிலாக அவை ஒளிபரப்பப்படுகின்றது, சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்றது. இதில் நியாயபூர்வமான உண்மைத்தன்மை எந்த அளவில் இருக்கின்றது, இவற்றை பற்றி இவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, இது அவர் ஜனாதிபதி தேர்தலில் வெல்வது என்பதை விடவும் அவருடைய முதலாவது கடமையும் அவருடைய செயல்பாடும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், காத்தாங்குடி என்கிற முக்கியமான முஸ்லிம்களின் பூர்வீக கிராமம் அது மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஓரளவுக்கு. ஏன்னா முழு உலகிலும் அதற்கு ஒரு ஒரு அவப்பெயரை இந்த கும்பல் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அந்த கும்பலின் உருவாக்கத்துக்கு இவரும் ஏதோ ஒரு வகையிலே காரணமாக இருந்திருக்கா. இவருடைய வன்முறை கலாச்சாரம், இது தேர்தல் கால வன்முறைகள் என்பது மாத்திரமல்ல, எடுத்ததுக்கெல்லாம் கத்தியும் வாளும் பொல்லும் மண்டு வருந்து கட்டி கொண்டு வம்புக்கு போகிற கூட்டத்தை சூழ வைத்து கொண்டு அரசியல் செய்து பழக்கப்பட்டவர்கள். இதனால் வருகிற ஆபத்து என்றால், இந்த தனி மனித அரசியலிலிருந்து காத்தாங்குடி விடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. காத்தாங்குடி மக்களுக்கு இயக்க ரீதியான அரசியலைத்தான் அவர்கள் ஆதரிக்க வேண்டும். ஒரு பாரிய ஒரு இயக்க ரீதியாகத்தான் அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு வர முடியும். என்றால் ஹிஸ்புல்லா தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியவில்லை. தான் கொண்டு வந்த பல்கலைக்கழகம் சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற புரளி பிரச்சினை இதற்கு மத்தியில் நாங்கள்லாம் மிக பக்குவமாக அதை அணுகினோம். இந்த இதில் அநியாயமாக குற்றச்சாட்டு சொல்லப்படுவது என்பது குறித்து ஒரு நல்ல புரிந்துணர்வோடு, அதே நேரம் இன்னும் இனவாதிகளுக்கு தீனி போடாமலும் மிக பக்குவமாக ஒரு முள்ளில் சேலை விழுந்த மாதிரி தான் அந்த விஷயம் கையாளப்பட வேண்டும். அப்படி இருக்கையில் அவருடைய இந்த செயல்பாடு அப்பட்டமான அரசியல் அந்த சுயநலம், இதன் மூலமாக தனக்கு ஏற்பட்டிருக்கிற என்றால் உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் இந்த பல்கலைக்கழகத்தை பாதுகாத்து கொள்வது என்பதற்காக அவர் எடுக்கிற ஒரு நடவடிக்கை இது ஒழிய, என்றால் இது ஒரு பேரம்பேசுதலின் அடிப்படையில் செய்யப்பட்ட விவகாரம். என்றால் அந்த ஆட்சி காலத்திலே தான் அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் நடந்து முடிந்திருந்ததும், பிற்பாடு அவர் வந்த நன்கொடை பணத்தை அவர் கடனாக பெற்றார் என்று பொய்யை சொல்ல போய் தான் இப்போ பிரச்சனை மாட்டியிருக்கிறார். நன்கொடையாக வந்ததுன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லை. என்றால் இப்போ பல்கலைக்கழகமாக அதை அங்கீகரிப்பதற்கு ஒரு கடனாக பெற்ற தொகையை மீளச் செலுத்துவதற்கான
ஒரு சரியான செயல் திட்டம் இல்லை என்றுதான் அந்த விஷயம் மறுக்கப்படுகிறது. என்னை பொறுத்தமட்டில் அது ஒரு இஸ்லாமிய ஷரியா பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிற இந்த புரளி எல்லாம் வேண்டுமென்று இட்டுக்கட்டப்பட்ட விஷயம்தான் என்பது ஒரு புறம். ஆனால் இது நன்மையாக அது ஒரு அந்த பிரதேசத்துக்கு அந்த மக்களுக்கு அதிலும் தனி முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக அது இருந்துவிட்டு போகட்டும், அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கு ஏதாவது தேவையற்ற சுயநலம் கலக்கின்ற போது, ஏனென்றால் நண்பர் ஹிஸ்புல்லாவை அவருடைய சொந்த விவகாரங்கள், அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் இவற்றிலே நான் மூக்கு நுழைக்க விரும்பவில்லை. ஆனால் அது சமூகத்துக்கு ஆபத்து என்று வருகிற போது தான் அதை பாதுகாப்பதற்கு அவரையும் பாதுகாக்க வேண்டும், சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும். இது சமூகத்துக்கு எந்த வகையில் ஆபத்தாக அமைகிறது அவர் தனியாக ஜனாதிபதி வேட்பாளராக நிற்பதில்? அவர் தனியாக நிற்பது உங்களுடைய வேட்பாளரை பாதிக்கும். என்னுடைய வேட்பாளர் மாத்திரம் அல்லது நீங்கள் உங்களுடைய தெரிவு? இல்லை, ஏற்கனவே நாங்கள் அனுபவப்பட்டவர்கள். இது கடந்த காலங்களில் சஜித் பிரேமதாச தானாக எதுவும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதாக ஒரு வரலாறு இல்லை அவருக்கு. அவர் சார்ந்திருக்கிற கட்சி, அதனுடைய நடவடிக்கைகள் அண்மை காலமாக முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனை மாத்திரமல்ல, தமிழ் பேசும் சமூகங்கள் ரெண்டினதும் விவகாரங்களில் தீவிர அக்கறை எடுத்திருக்கிறது, கரிசனை காட்டியிருக்கிறது. விஷயங்கள் எல்லாம் பூரணமாக நடைபெறவில்லை என்பது ஒரு புறம். ஆனாலும் அக்கறையும் கரிசனையும் இயன்றவரை அந்த விஷயங்களை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியும் செய்யப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவங்களின் பின்னணியில் சில விரக்தி உணர்வுகள் இல்லாமல் இல்லை என்றால் அவற்றை தடுப்பதற்கு உரிய நேரத்தில் போதிய தலையீடுகள் செய்யப்படவில்லை என்றெல்லாம் சொல்லப்படுகிற விவகாரத்தில் உண்மைகள் இல்லாமல் இல்லை. போதிய அளவு செய்யப்படவில்லை. அதெல்லாம் வேண்டுமென்றே முஸ்லிம்கள் அடிபட்டு விட்டு செத்து போகட்டும் என்று விட்டுவிட்ட விஷயங்களாக இந்த ஆட்சி தலைமைகள் எல்லாம் சேர்ந்து சதி செய்த விஷயம் அல்ல. அமைச்சர்கள், இப்போது குறிப்பிடப்படுகின்ற விடயம் 2 பிரதான வேட்பாளர்களுக்கும் இடையில் 50% பெறப்படாவிட்டால் என்ற ஒரு கேள்விக்குறியின் அடிப்படையில் ஒரு கேள்வி வருகின்றது. குறிப்பாக ஜேவிபியும் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வாறான வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் இஸ்புல்லா அவர்கள் கேட்கின்ற, முன்னாள் ஆளுநர் கேட்கின்ற அந்த ஜனாதிபதி வேட்பாளராக கேட்கின்ற விடயத்தில் 2வது வாக்கு என்ற ஒரு தெரிவு வருகின்ற போது அவற்றுக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பிரசாரம் செய்யப்படுகின்றது. கள நிலவரங்களின் அடிப்படையில் அவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது அவ்வாறு 2வது வாக்கை நம்பி இருக்கின்ற போது ஏதாவது பிரதான வேட்பாளர்களுக்கு இடையே ஏற்றத்தாழ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? என்னை பொறுத்த மட்டிலே இந்த 2வது வாக்கை பற்றி என்ன, இஸ்புல்லாவுடைய நோக்கமே 2வது வாக்கை கோட்டாபய ராஜபக்சேக்கு பெற்றுக் கொடுப்பது தான் என்பது மிக திட்ட தெளிவாக தெரிகிறது. முதலிலே அவர் 1வது வாக்கில் அக்கறையோடு இந்த தேர்தல் இறங்கவில்லை. அதாவது இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்திருக்கிற தீர்மானம் முஸ்லிம் சமூகத்தின் ஆபத் பாண்டவர் சஜித் பிரேமதாச, அவர் எடுத்திருக்கிற தீர்மானம் தன்னுடைய ஆபத் பாண்டவர் கோட்டாபய ராஜபக்ஷ. அவருடைய தன்னுடைய சொந்த ஆபத் பாண்டவர், சமூகத்தினுடைய அல்ல. அதான் நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இந்த அவர் தனக்கு தன்னுடைய சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும். எனவே இந்த இனவாதிகளினுடைய இந்த மிக படுமோசமான தாக்குதலுக்குள்ளான தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இருக்கிற ஒரு விஷயம், அவர் இனவாதிகளும் சரணடைந்தாக வேண்டும். அதற்காக தனக்கு இருக்கிற வாக்கு வங்கியை அப்படியே அங்கு போய் தாரை வார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அணுகுமுறை. ஏன் அதனை ஐக்கிய தேசிய கட்சியோட ஒரு அந்த புரிந்துணர்வு, ஐக்கிய தேசிய கட்சி வந்தால் ஒன்றும் செய்யாது என்ற நம்பிக்கையா, அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் தெரிவுக்குழுவில் குடைந்து விட்டார்கள், கொஞ்சம் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதன் காரணமாகவா? இல்லை, அவர் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இருந்த உறவு நிலையினும் உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியில் அவரோடு நட்பு பாராட்டுகின்றவர்களாக எங்களுடைய அமைச்சர் மங்கள சமரவீர, மாலிக் சமரவிக்ர போன்றவர்களோடு நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர் என்ற அடிப்படையில். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அவருடைய பல்கலைக்கழக விவகாரத்தை கையாண்ட விதம் சம்பந்தமாக
அவருக்கு சில பயங்கள் பீதிகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதை பாதுகாத்து கொள்வதற்காக இங்கு தான் போய் சரணாகதி அடைய வேண்டும் என்று அவர் எடுத்த முடிவு என்பது அவர் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு என்றால் பாராளுமன்ற ஆசனத்தை பெறுவதிலும் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன போன முறையும் சென்ற முறையும் பாராளுமன்ற ஆசனத்தை பெறுவதில் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருந்தது. இப்போ கோட்டாபய தரப்போடு பொது பெருமன தரப்போடு இருக்கிற பிள்ளையானுடைய கட்சி ஒரு கணிசமான வாக்கு வங்கியை உருவாக்கியிருக்கு. அந்த வாக்கு வங்கி இவரை மிகைத்த வாக்கு வங்கி. அப்படியான நிலையில் அந்த தரப்பில் அவர் தனியாக அவர் போட்டியிட போனாலும் பாராளுமன்ற தேர்வு வருகின்ற ஆசனம் கிடைப்பது அபூர்வம். எனவே இன்னும் தேசிய பட்டியல் ஆசனத்திலாம் சரணடைய வேண்டும். அதை பெறுவது தான் இதனுடைய நோக்கம். இந்த நோக்கம் தான் ஜனாதிபதி தேர்தலில் உங்களை வெல்ல வைப்பதற்கு வாக்குகளை பிரிக்கிற இந்த வேலையை நான் பார்ப்பேன். எனக்கு பிரதி உபகாரமாக தேசிய பட்டியல் தர வேண்டும். ஏனென்றால் பாராளுமன்ற ஆசனம் கிடைப்பது சாத்தியமே இல்லை. அதுதான் அதனுடைய விஷயம். இதனை நீங்கள் பொறுப்போடு தான் இதுக்கு நான் என்னுடைய கணிப்பீடுகளின் படி மிக தெளிவாக நான் சொல்கிற விஷயம். ஏன் அவர் அழைத்த விவாதத்துக்கு நீங்கள் செல்லவில்லை? என்னோட விவாதம் நான் அவரோட விவாதத்துக்கு போக வேண்டிய நான் விவாத திறமை இல்லாதவன் அல்ல, விஷயம் தெரியாதவனும் அல்ல. ஆனால் இதிலே நிறைய இந்த என்னென்னா நாங்கள் அழுக்குகளை கழுகிற வேலை தான் நடக்கும். ரெண்டு பேரும் மாறி மாறி அழுக்கு கழுகி சமூகம் இன்னும் சீரழிஞ்சு போகும். இப்படியான விஷயத்தை மக்களும் விரும்ப மாட்டார்கள். இது சும்மா சூடேற்ற விஷயம் ஆக போய்விடும். இப்போ கோட்டாபய சொல்கிற மாதிரி அவர் ஜனாதிபதி அவர் தான் உண்மையாக நாங்கள் வெல்ற அவர் தான் வேட்பாளர், நான் வேட்பாளரும் இல்லை. அப்போ அவர் தனக்கு புள்ளி போட்டு கொள்றதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? அதுக்கு இன்னும் அவர தரத்தில் ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட போய் விவாதம் செய்யலாம். இந்த கட்சியில் இன்னும் ஆக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த மட்டத்தில் உள்ள ஆக்களை நாங்கள் அனுப்பலாம். நாங்கள் தேசிய தலைமை மட்டத்தில் உள்ள ஆக்கள் அந்த மட்டத்துக்கு இறங்கி போகிறது என்பது அவசியம் இல்லை. அவர் கட்சிக்கு வந்தாலும் இணைத்துக் கொள்வேன் என்று குறிப்பிட்டார். அது தாராளம். அது நாங்கள் யாருக்கும் கதவு மூடுவது கிடையாது. யாரும் இப்படித்தான், எல்லாரும் மனிதர்கள். தவறிழைப்பது என்பது சர்வசாதாரண இல்லை. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஆரம்பத்திலிருந்தே அவர் தவறிழைத்துக் கொண்டிருப்பவர். தெரிந்தும் நீங்கள் அவரை அழைப்பதாக கூறுவது முஸ்லீம் காங்கிரஸை அவர் பலவீனப்படுத்த முடியாது. அவர் என்ன நினைத்தாலும் இது ஒரு மக்கள் இயக்கம், பெரிய இயக்கம். இதிலே ஒரு குறுநில அரசியல் செய்கிறவர்கள் வந்து முஸ்லீம் காங்கிரஸை அப்படியே கொண்டு போய் அழித்து விட முடியாது. அது பலமான இயக்கம். இந்த இயக்கத்தில் யாரும் வந்து சேர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தடையாக இருப்பதல்ல. அதனால் வந்தால் இயக்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆனால் இவர் அவ்வளோ லேசாக ஒரு மூக்கணாங்கயத்தில் ஓட வைக்கக்கூடிய ஆள் அல்ல. அதனால் கொஞ்சம் ஓடியாடி வேலை செய்யக்கூடிய திறமை உள்ள ஆள், அது வேறு விஷயம். ஆனால் கட்சிக்குள்ளே கட்டுக்கோப்பாக இருப்பது என்பது அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஒரு இடத்துல இருக்கிறது என்பது ஒரு கட்சிக்குள்ளே இருப்பது கஷ்டம். வந்து போய் கொண்டிருப்பார். எனவே அவர் சம்பந்தமாக நம்பிக்கை இனங்கள் நிறைய இருந்தாலும் அது மீளிணைவுக்கு அதிலே பாதிப்பில்லையா? அது கட்சி இப்போ என்னை பாதிப்பாக நினைத்தால் தானே அவரை நான் சேர்க்காமல் இருக்கணும். அப்படி இல்லையே. கட்சிக்கு நன்மை என்றால் அந்த என்ன பிரதேசம், குறிப்பாக நாங்கள் எல்லாரும் தீர்மானங்களை எடுப்பதை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள், அதனை ஒரு துரோகச் செயலாக பார்க்கிறீர்கள். இப்படியான வேலை செய்பவர்கள் எப்படி கட்சிக்கும் மக்களுக்கு நன்மையானவர்களாக இருப்பார்கள்? கட்சிக்கும் மக்களுக்கும் கட்சிக்குள்ளே வந்தால் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் செய்வதற்கான அந்த இடத்தை கொடுப்பதற்கு நாங்கள் உள்ளே வந்துக்கிட்டு பெருசாக கழுத்தரப்பு வேலையில் கடந்து காலத்தை செய்து அவர்களே அனுபவித்திருக்கிறார்கள். அவருக்கு விளங்கியிருக்க வேண்டும். பல தடவைகள் அவருடைய ஆசனம் இல்லாமல் போனதுக்கு காரணமே அவர் இலகுவாக இந்த ஆசனத்தை முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து அடைந்து கொண்டு போகலாம், தலைமை கட்டுப்பட்டு. ஆனானப்பட்ட முன்னாள் தலைவர் அவருடைய பிறந்த நாள் இன்று. என்னுடைய மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. எனவே இன்றைய தினத்தில் நான் ஹிஸ்புல்லா அவரோடு பட்ட முரண்பாடுகள் என்று நினைத்து பார்க்கிற போது எனக்கு செய்த எம்மாத்திரம்.
அவரை சொந்த பிள்ளை போல வளர்த்தெடுத்தவர், என்னை விடவும் கட்சியில் மூத்தவர் அப்படி பார்க்க போனால். ஆமாம், அதே நேரம் நீங்கள் தலைமை பதவிக்கான போட்டியில் அவரும் இருந்தார். வந்து அதையும் ஒரு முயற்சி செய்து பார்த்துருப்பார். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அவருடைய இந்த 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 திருகுதாளங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்றால் நல்ல ஒரு சிறந்த அரசியல்வாதி. ஆனால் ஒரு இடத்தில் இதுக்கும் பதவிக்கு எங்கும் போய் ஒட்டிக்கொள்வார் என்ற ஒரு நிலவரம். என்ற அவர் அந்த ஊரில் இருக்கிற வாக்கு வங்கியை மாத்திரம் நம்பி இருக்கிற ஒரு நிலைமையில் தொடர்ந்தும் இனி பாராளுமன்றத்துக்கு போவதற்கு நிச்சயமாக அவருக்கு தேசிய பட்டியல் மாத்திரம்தான் ஒரே ஒரு சாத்தியப்பாடு. இதே நேரத்தில் அமைச்சர் அவர்களே, இப்போது முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் நீங்கள் குறிப்பாக கிழக்கில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி, அதிலும் இப்பொழுது அண்மையில் சாய்ந்தம் வருது முக்கியஸ்தர்கள் முன்னாள் ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்திருக்கிறார்கள். வாக்கு பிரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நினைத்ததை போன்று வாக்குகளை பெற முடியாது, சஜித் பிரேமதாசுக்கு அந்த வாக்குகளை பெற்றுக் கொடுக்க முடியாது என்ற கருத்தாடல்கள் இருக்கின்றன. இதனிடத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் இந்த அரசாங்கத்திலும் அதிருப்தி கொண்டவர்கள், அந்த அரசாங்கத்திலும் அதிருப்தி கொண்டவர்கள், அவரை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த சவாலை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? முஸ்லிம் சமூகம் இப்போது இவ்வாறான நிலையில் தங்களுடைய பல எதிர்பார்ப்புகள் இந்த நல்லாட்சியில் அவர்களுக்கு நிறைவேறவில்லை என்ற ஆதங்கம் இருக்கிறது. அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்தி அவர்களாக ஒரு பேரம்பேசலுக்கு இதனை உட்படுத்துவது சரி என நினைக்கிறீர்களா? யாரும் இங்கு பேரம்பேசலுக்கு இல்லை. ஆனால் இந்த தேர்தல் காலத்திலே போய் பிரதேச சபை தாருங்கள், பிரதேச செயலகம் தாருங்கள் என்ற கோரிக்கைகள் இப்போ பார்க்குறேன். ஏட்டிக்கு போட்டியாக அவர்கள் தாராளமாக அள்ளி கொடுப்பார்கள். முன்னாள் ஜனாதிபதியை போய் சந்தித்து சாய்ந்தமருது பிரதேச சபை தர வேண்டும் என்பார்கள். அதே போல் அங்கால மறுபுறமாக நாமல் ராஜபக்ஷ போய் தமிழ் பிரதேச செயலகம் தனியாக நான் பெற்றுத் தருவேன் என்று வாக்களித்து விட்டு போயிருக்கிறார். மொத்தத்தில் இரண்டுக்கும் இடையில் கல்முனை முஸ்லிம்களும் தங்களுடைய விவகாரம் சம்பந்தமான ஒரு சிக்கல் வந்து விடுமா என்ற ஒரு பிரச்சனையை நோக்குகின்ற ஒரு நிலைமை மாதிரி தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகிறார்கள். சகல பக்கத்திலும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்வோம் என்ற அடிப்படையிலே இந்த வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகிறது. அதை விடவும் என்னை பொறுத்த மட்டில் ஒரு சரியான எல்லை நிர்ணயம் செய்யப்படாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது இலகுவாக வரப்போவதில்லை. தமிழ் தரப்போடு என்றால் எங்களுக்கு சாய்ந்தமருது பிரதேச சபையை கொடுப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்றால் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். அதை செய்வதற்கு நாங்கள் மிக தெளிவாக உடன்பாடுகளுக்கு வந்திருக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அண்மையிலே வந்து இணைந்து கொண்ட ஜமீல் அவர்களும் அதைத்தான் முன்னிறுத்தி எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த உடன்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது எந்த ஜனாதிபதியாக இருக்கட்டும், எந்த பலமனாக இருக்கட்டும், முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அங்கீகாரம் இல்லாமல் சாத்தியப்படுவது என்பது கஷ்டமான விஷயம். எனவே நான் முஸ்லீம் காங்கிரஸுக்கு அது முழுமையான உடன்பாடு இருக்கிறது, அது கொடுத்தாக வேண்டிய ஒரு விவகாரம். அதே நேரம் இருக்கிற தடை கல்முனை முஸ்லிம்களுக்கும் கல்முனை மாநகரத்தை கூட எங்களுக்கு சாய்ந்தமருது நீங்களாக அதை முழுமையாக வைத்து கொண்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய விஷயம். என்றால் உள்ளூராட்சி சபை அதுக்கு பிறகும் கூறு போட்டு விடக்கூடாது. என்றால் ஒரு மாநகர சபைக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு குறுகிய நிலத்துக்குள் குறுக்கப்பட்டு விட முடியாது. எனவே அது சம்பந்தமான உடன்பாடு தேவை. தமிழர்களுக்கான தனியான பிரதேச செயலகம் முஸ்லிம்களோடு கலந்து பேசி சரியான உடன்பாடுகளுக்கு வந்து நாங்கள் அதுக்கான எல்லைகளை வகுத்து கொள்ளலாம். முன்னரெல்லாம் கோட்ஸ் வீதி என்று பேசினார்கள், லிங்கம் வீதி வரை நாங்கள் வரலாம் என்று பேச தயாராக இருக்கிறோம். இனி அதுக்கு அப்பாலும் பேச வேண்டும் என்றாலும் சில விஷயங்களை கதைத்து பார்க்கலாம். நான் கல்முனை பிரதேச மக்களை திருப்திப்படுத்த வேண்டும். அது தமிழ் முஸ்லிம் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தங்களுக்குள்ளே தான் பேசி தீர்க்க வேண்டும். சிங்கள தலைமைகளிடம் போய்
குரங்கு அப்பம் பிரித்த கதையாக இந்த விஷயத்தை செய்ய போவது என்பது ஆபத்தானது. அது நிரந்தரமான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். அது ஆபத்தானது. அதை தேசிய தலைமைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் இவங்க குரங்கு அப்பம் பிரித்த மாதிரி கடைசிக்கு 2 தரப்பும் எல்லாத்தையும் இழப்பார்கள். நிம்மதியே இல்லாமல் போய்விடும். இது ஆபத்து. எனவே நாங்களாக பேசி எங்களுடைய தலைமைகளிடத்தில் இதை நேர்மையாக பேசி முடித்து கொள்ளலாம்.